எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவில் சந்திர கிரகணம் செப்டம்பர் 7, 2025 மற்றும் 8 செப்டம்பர் இந்த 2 நாட்களும் நள்ளிரவு தழுவிய ஒரு சந்திர கிரகணம். இது 500 ஆண்டுகள் கழித்து மிக மிக சக்தி வாய்ந்ததாக அமைகிறது. சரி, மாத பலன் வார பலன்களுக்கு நடுவில் சந்திர கிரகணத்திற்கென்று ஒரு தனி பலன் தேவையா என்றால் நிச்சயம். ஏனென்றால் உங்களுக்கு எளிதிலே புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், சந்திரன் நிகழ்த்தக்கூடிய செவ்வாயும் கூட சில சமயத்திலே கிரகணத்தை பற்றி சொன்னாலும் கூட இந்த செவ்வாயும் கூட அது போன்ற நிகழ்வுகளை நிகழ்த்தும். பூமியில ஏற்படுத்தக்கூடிய நீர் சார்ந்த நிலம் சார்ந்த நிலநடுக்கம் அல்லது பேரலைகள் ஆழிப்பேரலைகள் எல்லாம் ஒரு நொடியில்தான் ஏற்படும். அந்த ஒரு நொடி பயன் என்பது சீர் செய்வதற்கு பல காலம் பிடிக்கும். நாம் சுனாமியை பார்த்திருக்கின்றோம். ஆகையினால் ஆழிப்பேரலைகள் தான் மாற்றி அமைக்கிறது. அதனைத்தான் ஆங்கிலத்திலும் ஆர்மகெடான் என்று சொல்வார்கள், அதாவது பேரழிவு என்று சொல்வார்கள். ஆனால் பொறுமை கையாண்டீர்கள் என்றால், ஒரு விஷயம் பிரச்சனை இருக்கும் என்று தெரிந்தால் அதை நாம் பெரும்பாலும் அவாய்ட் செய்வோம், தொடமாட்டோம். இந்த சந்திர கிரகணமானது கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரமானது ஒரு நிகழ்வு. இது வானியல் பிரபஞ்சத்தின் விதிகளின் அடிப்படையில இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சத்தின் அற்புதம். சந்திரன் வெண்மையாக தோன்றக்கூடியவன் செம்மையாக தோன்றுவது என்பதும் நாம் இங்கிருந்து காணக்கூடிய நிலையில ஒரு ஆங்கில அறிவியல் நிபுணர் ராலிஸ் ஸ்கேட்டரிங் என்று சொல்வார்கள், ஒளி சிதறல். ஒளி சிதறலின் அடிப்படையில நீல நிறமானது வானத்திலே அதிகம் சிதறடிக்கப்படக்கூடிய காரணத்தினால் வானமும் கடல் நீரும் நாம் நீளமாக காண்கின்றோம். உண்மையில் அது நீளம் அல்ல. அதேபோல் இந்த சந்திரன் நீண்ட நெடுந்தொலைவில் இருக்கும்போது செம்மை நிறமானது அதிகமாக சிதறடிக்கப்பட்டு அங்கு செம்மையாக தெரியக்கூடிய அமைப்பிலே இருக்கும். அதனால்தான் இதை ஆங்கிலத்திலே பிளட் மூன் என்று சொல்வார்கள். நான் இரத்த சந்திரன் என்று சொல்கின்றேன். சரி, இது சக்திகளை எப்படி அற்புதமாய் தரும் என்றால், சந்திரன் தான் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி ஆற்றலை தரக்கூடிய செயல்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே இருப்பார். உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் செய்தீர்கள் என்றால், அதாவது அந்த ஒரு நொடி பொழுது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை செய்தீர்கள் என்றால் சிக்கல் ஏற்படுத்தும். குறிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்து அதிபதியாக இருப்பவன். உங்களுக்கு ராசியை தந்தருளிய சந்திரன் உங்களுக்கு மகரம்தான் ராசி என்றால் பிறக்கும் போது சந்திரன் மகர ராசியில இருப்பார். இந்த கிரகணம் என்பது நிகழக்கூடிய அமைப்பு பெரும்பாலுமாக உங்களுக்கு 5ஆம் இடத்தை லக்னமாக கொண்டு இது அமைகிறது. எது? இந்த சந்திர கிரகணம் அமைகிறது. ஆகையினால் காதல், பூர்வீக சொத்து, இந்த விஷயங்களில இந்த கிரகண காலம் அல்லது கிரகண நிலை அதை தொடர்ந்து வரக்கூடிய குறைந்தது ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் என்றால் அதற்கு அடுத்ததே உங்களுக்கு 15 நாட்களில சூரிய கிரகணம் வர இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் ஒரு சொகுசை விரும்புவீர்கள், ஆனால் ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளே எழும். இதிலிருந்து வெளிவர வேண்டும். பணம், பொருள், பேச்சு, குடும்பத்தில் அமைதி, இவற்றை முக்கியமாக கருதி பொறுமை காத்து இல்லத்து பெரியவர்கள் அல்லது நீங்களே கூட ஒரு விஷயத்தை உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை பேசிவிடுவதோ, அது உணவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துல சிக்கிக் கொள்ளக்கூடாது. சற்று பொறுமை காத்து செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும். சில நேரத்துல அனாவசியமாக ஒன்றை விட்டு விடுவீர்கள், தேவையில்லை என்று விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி இல்லாமல் வெற்றி எப்படி பெறுவது என்று பொறுமையாக யோசித்து செயல்படுங்கள், வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இந்த சந்திர கிரகணத்தை பொறுத்தவரை இதற்கான சூதகம், அதாவது பாதக காலம், நேரம் எல்லாம் தனி பதிவுகளாக இருக்கிறது. அதை நான் அந்த பதிவுகளை இந்த பதிவினுடைய ஐ என்று சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் பதிவிலே சேர்க்கிறேன், அல்லது இந்த பதிவின் கடைசியிலே அவற்றை தருகின்றேன். நீங்கள் அவற்றையும் கிளிக் செய்து அறிந்து கொள்ளலாம். அதேபோல்
இந்த சந்திர கிரகணம் முடிந்த உடன் துவங்குவது என்பது பித்ருபக்ஷம். அதனால் அமானுஷ்யமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு முன்னோர்களுடைய ஆதரவை பெறக்கூடிய அமைப்பையும் இது தருகிறது. அதிகப்படியாக வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பை இந்த கிரகணம் சில பேருக்கு ஏற்படுத்திவிடும். உங்களுடைய இளையோரிடம் அல்லது இளையோர் பொதுவிலே இளையவர்களிடம் உள்ள உறவு நட்புகளை சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலையை இது தரும். அது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தில் ஏற்கனவே சில சிக்கல்கள் இருக்கிறது என்றால் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்தாக வேண்டும். ஏனென்றால் ஒரு கூடுதல் கவனத்தோடு இருந்து விட்டீர்கள் என்றாலே அல்ல அனுகூலத்தையும் பண மழையையும் தந்துவிடும். இந்த கிரகணத்தின் போது உங்களால் முடிந்த அது குறிப்பாக ஒரு வெண்ணிற ஆடை, வேஷ்டி, சட்டு போன்ற விஷயங்களை தேவையானவர்களுக்கு அன்பளிப்பாக தாருங்கள். நான் தானமாகவோ அல்லது யாருக்கேனும் பிச்சை இடுவதோ என்று சொல்லவில்லை. அன்பளிப்பாக தருவது வெற்றியை ஏற்படுத்தும். கடன் கொடுப்பது என்ற மனநிலை முழுவதுமாக இருக்கக்கூடாது. அதே சமயத்துல கடன் வாங்கக்கூடாது என்ற எண்ணம் இருந்து எப்படியாவது உழைத்து பணம் பெற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு மாறும்போது நிச்சயம் இந்த கிரகணம் உங்களுக்கு பலன் தரும். இந்த கிரகணமானது, இந்த கிரகண காலம் என்பது மிக அற்புதமாக உங்களுக்கு இந்த சோடசக்கலை நிகழ்வினுடைய அற்புதங்களையும் தருகிறது. ஆகையினால் அவற்றின் மூலமாகவும் நீங்கள் வெற்றி பெறலாம். அதாவது இந்த கிரகண சமயத்துல பித்ருக்களுக்கான உங்களுடைய முன்னோருக்கான வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் கிரகணம் முடிந்த உடன் செய்வது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அருளையும் ஆசையையும் தரும். இந்த பிளட் மூன் என்று சொல்லக்கூடிய இந்த இரத்த நிலவு அல்லது இரத்த சந்திரன் தரக்கூடியது என்னவென்றால் பணம் அல்லது பணத்தை சார்ந்த பயம், இதிலிருந்து விடுபட்டு வெற்றிக்கான வழியை, திசையை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்று ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு நிலைத்தன்மையோடு நீங்கள் கடின உழைப்பின் மூலமாக வளர வேண்டும் என்று கர்ம வினை பயனின் நிலையை உணர்ந்து நீங்கள் செயல்படுவதற்கான வழியை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையில்லையோ அதை உணர்ந்து அதை தவிர்த்து வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த ஆழ்ந்த நிலைக்கு உங்களை தள்ளும். ஏனென்றால் இந்த கிரகணமானது அப்படிப்பட்ட அற்புத அருளை உங்களுக்கு பாய்ச்சும். ஒரு மாற்றம், கர்ம வினையினுடைய நிலைகளிலே மாற்றத்தை, அதாவது நல்லதை நோக்கிய மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பினீர்கள் என்றால் அது அந்த திசையிலே செயல்படும். அதேபோல் உறவுகள், நட்புகள், இந்த விஷயத்திலே இப்போது சில மாற்றம் கூட உங்களுக்கு ஏற்படும். அந்த மாற்றம் என்பது முன்னேற்றத்தை நோக்கிய மாற்றமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். சேமிப்பதற்கு, சம்பாதிப்பதற்கு புதிய சாத்தியங்களை, வழிகளை நீங்கள் தேடக்கூடிய அமைப்பை இது உங்களுக்கு தரும். ஆகையினால் இந்த கிரகண காலம் என்பது அந்த கிரகண நேரம் 3 மணி நேரத்தோடு முடிந்து விடுவது அல்ல. இந்த கிரகண நேரத்தில் எது செய்யலாம், செய்யக்கூடாது, எதை நிச்சயம் செய்யவே கூடாது என்பதை பற்றி எல்லாம் தனிப்பதிவுகளாக இந்த பதிவினுடைய கடைசியிலே இணைத்துள்ளேன். நீங்கள் அதையும் கண்டு பயன்பெறலாம். அன்பு நேயர்களே, இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். 500 ஆண்டுகள் கழித்து என்று சொல்கின்றேன். காரணம் என்னவென்றால் இது போன்று அந்த அக்வேரியஸ் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில ராகு சனி கிட்டத்தட்ட இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது போல்தான் இருக்கிறது. 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்தாலும் ராசிநாதன் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய நிலையில இப்படி ஒரு கிரகணம் 1524 தான் அமைந்தது. அதில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இந்திய துணை கண்டத்தை பொறுத்தவரை முகலாய சாம்ராஜ்யம் அமைவதற்கு இந்த கிரகணகால சூழ்நிலைகள், அதை தொடர்ந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு காலம், 300க்கும் மேற்பட்ட ஆண்டு காலம் முகலாயர்களது சாம்ராஜ்யமானது இருந்தது. ஆகையினால தனி மனிதன் என்றாலும் சரி, ஒரு நாடு என்றாலும் சரி, ஒரு புதிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்கக்கூடிய ஒரு அற்புத விஷயத்தை தரும். யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விடக்கூடிய அமைப்பு இது தரும். உணர்ச்சி பூர்வமாக வேலை செய்யாமல், கெட்ட பழக்கங்களுக்கு உணர்வு ரீதியாக சென்று அடிபணியாமல், பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் அந்த திசையிலே உழைக்கும் போது இந்த கிரகணம் என்பது மிகப்பெரிய வெற்றிக்கு நோக்கி மாற்றங்களை உங்களுக்கு தந்தருளும். அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள்.
இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.